ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? என்ன ஃப்ரெண்ட்ஸ் நீங்க புது ஸ்கூலுக்கு போயிட்டீங்க. புது புது ஃப்ரெண்ட்ஸ்லாம் உங்களுக்கு கிடைச்சிருக்காங்கல்ல. மேம் சொல்ற பாடத்த அன்னன்னைக்கு படிச்சிருங்க. அப்படினா தான் பரீட்சை டைம்ல பதட்டமே இல்லாம எழுதுவீங்க. என்ன ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம பைபிள் ஸ்டோரிக்குள்ள போவோமா? ரேகாபியர்ன்ற ஒரு அழகான குடும்பம் இருந்தாங்க. உங்க வீட்ல யாரெல்லாம் இருக்கீங்க? நம்ம அம்மா அப்பா காலத்துலலாம் பாட்டி, தாத்தா, சித்தி, சித்தப்பா, அத்தை, மாமான்னு ஜாயின்டு ஃபேமிலியா இருப்பாங்க. இந்த மாதிரி தான் இந்த ரேகாபியர் ஃபேமிலியும் இருந்தாங்க. அவங்க என்ன தெரியுமா செஞ்சாங்க? அவங்க அப்பா யோனதாப் சொல்ற வார்த்தைக்கு அப்படியே கீழ்ப்படிவாங்க. உங்க அம்மா அப்பா கீழ்ப்படிவீங்களா? ரேகாபியர் ஃபேமிலி கீழ்ப்படிஞ்சதுனால ஆண்டவர் ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க. அதனால ஆண்டவர் என்ன செஞ்சாங்கன்னா, எரேமியா தீர்க்கதரிசிட்ட சொல்லி இஸ்ரவேல் ஜனங்களை கீழ்ப்படிய சொன்னாங்க. எரேமியா தீர்க்கதரிசி போய் அவங்ககிட்ட சொன்னா இஸ்ரவேல் ஜனங்க கீழ்ப்படியவே இல்லை. அதை பார்த்து தேவனுக்கு துர்க்கமாயிருச்சு. இந்த ரேகாபியர் ஃபேமிலி அப்படி என்னதான் கீழ்ப்படிஞ்சாங்கன்னு தானே யோசிக்கிறீங்க? குடங்குடமா பாத்திரத்துல திராட்சரசத்தை ஊற்றி ரேகாபியர் ஃபேமிலிக்கு குடிக்க சொல்லி கொடுத்தாங்க. அப்போ அவங்க குடிக்க மாட்டேன்னாங்க. அவங்க அப்பா என்ன சொல்லியிருக்காங்கன்னா, பெரிய வீடு கட்டக்கூடாது, குடிசை வீட்டில் தான் இருக்கணும், திராட்சரசங்கள்லாம் குடிக்கக்கூடாது, செடி நட்டக்கூடாது அப்படிலாம் சொல்லியிருக்காங்க. அதனால நாங்கள் குடிக்க மாட்டோம்னு சொல்லி சொன்னாங்க. அப்போ இவங்க ஆண்டவருக்கு கீழ்ப்படுகிறாங்களே, தேவனுடைய பிள்ளைங்க யாருமே கீழ்ப்படியிலையே, ஆனால் இந்த ரேகாபியர் ஃபேமிலி இவ்வளோ கீழ்ப்படுகிறாங்களே அப்படின்னு எரேமியா தீர்க்கதரிசிக்கு ரொம்ப ஆச்சரியம். என்ன ஃப்ரெண்ட்ஸ், நம்மளும் நம்ம அம்மா அப்பாவுக்கு கீழ்ப்படியில்லாட்டா அவங்க எவ்வளோ கஷ்டப்படுவாங்கல்ல. அந்த மாதிரி தான் ஏசப்பாக்கும் நம்ம கீழ்ப்படியாட்டா ஏசப்பாவும் ரொம்ப துர்க்கப்படுவாங்க. நம்ம எத்தனை நாள் ஏசப்பாக்கு கீழ்ப்படியாமல் இருந்து எவ்வளோ நாள் துக்கப்படுத்தியிருக்கோம். ஏசப்பாட்ட மன்னிப்பு கேட்டுருவோமா? இன்னையிலேருந்து ஏசப்பாவை சந்தோஷப்படுத்துங்க. ஏசப்பாட்ட ஒரு நிமிஷம் ப்ரேயர் பண்ணுவோமா? ஏசப்பா, நாங்கள் உங்களை ரொம்ப துக்கப்படுத்திட்டோம் ஏசப்பா, எங்களை மன்னிச்சிருங்க ஏசப்பா. இனிமேல் நாங்கள் உங்களை சந்தோஷப்படுத்துவோம் ஏசப்பா. ஆமேன். என்ன ஃப்ரெண்ட்ஸ், இப்போ ஒரு வசனம் கேட்கலாமா? நீங்கள் என்னிடத்தில் அன்பாயிருந்தால் என் கற்பனைகளை கை கொள்ளுங்கள். யோவான் 14:15. என்ன ஃப்ரெண்ட்ஸ், வசனத்தை கற்றுக்கிட்டீங்களா? இப்போ நம்ம ஒரு பாட்டு கற்றுக்கலாமா? கீழ்ப்படி கீழ்ப்படி கீழ்ப்படி, தம்பி கத்தரின் கட்டளைக்கு கீழ்ப்படி. கீழ்ப்படி கீழ்ப்படி கீழ்ப்படி, உங்க கத்தரின் கட்டளைக்கு கீழ்ப்படி. கீழ்ப்படிதன் முன்னே கத்தர் வழி செல்ல முதல் படி. கீழ்ப்படிதல் முன்னே கத்தர் வழி செல்ல முதல் படி. கீழ்ப்படி கீழ்ப்படி கீழ்ப்படி, தம்பி கத்தரின் கட்டளைக்கு கீழ்ப்படி. கீழ்ப்படி கீழ்ப்படி கீழ்ப்படி, தங்க கத்தரின் கட்டளைக்கு கீழ்ப்படி. என்ன ஃப்ரெண்ட்ஸ், பாட்டு பிடிச்சிருந்துச்சா? இப்போ பாட்டுக்கான ஆக்ஷன் பார்த்துடலாமா? கீழ்ப்படி கீழ்ப்படி கீழ்ப்படி, தம்பி கத்தரின் கட்டளைக்கு கீழ்ப்படி. கீழ்ப்படி கீழ்ப்படி கீழ்ப்படி, தங்க கத்தரின் கட்டளைக்கு கீழ்ப்படி. கீழ்ப்படிதல் ஒன்றே கத்தர் வழி செல்ல முதல் படி. கீழ்ப்படிதல் ஒன்றே கத்தர் வழி செல்ல முதல் படி. கீழ்ப்படி கீழ்ப்படி கீழ்ப்படி, தம்பி கத்தரின் கட்டளைக்கு கீழ்ப்படி. கீழ்ப்படி கீழ்ப்படி கீழ்ப்படி, தங்க கத்தரின் கட்டளைக்கு கீழ்ப்படி. என்ன ஃப்ரெண்ட்ஸ், இதுக்குரிய பாட்டு, கதை, வசனம் எல்லாம் பிடிச்சிருந்துச்சா? நெக்ஸ்ட் வீக் சந்திக்கலாம். பாய்.